வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் இருக்க இயல் 3 அதில் இருக்க துணை பாடம் பார்க்க போகிறோம். அது நேர்மை தந்த தீர்ப்பு. பல ஆண்டுகளுக்கு முன்பு தென் பாண்டிய நாட்டை மங்கையர்க்கரசி என்பவர் ஆண்டு வந்தார். அவர் நீதியும் நேர்மையும் மிக்கவராக விளங்கினார். அவர் ஆட்சியில் மக்கள் குறைவின்றி வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் கிராமத் தலைவர் ஒருவர் அரசியிடம் ஒரு வழக்கை கொண்டு வந்தார். அவருடன் 4 பேர்களும் அரண்மனைக்கு வந்தனர். அரசியை வணங்கிய கிராமத் தலைவர் தம் வழக்கை எடுத்துரைத்தார். செல்வந்தர் ஒருவர் அரிய சாதனை புரிபவருக்கு 100 பொற்காசுகள் கொண்ட பொற்கிழி ஒன்றை பரிசளிப்பதாக அறிவித்து அதனை பஞ்சாயத்தாரிடம் கொடுத்தார். அந்த பொற்கிழியை பெறுவதற்கு இவர்கள் 4 போட்டியிட்டனர். 4 அரிய சாதனையை கேட்ட எங்கள் ஊர் பஞ்சாயத்தினர் யாருடைய சாதனை சிறந்தது என்று முடிவு கட்ட முடியாமல் பரிசு தொகையை 4 சரிசமமாக பிரித்து கொடுக்கலாம் என முடிவெடுத்தனர். ஆனால் இந்நால்வரும் அதற்கு உடன்பட மறுத்தனர். அவரவர்க்கும் தங்கள் சாதனையே பெரியது என்று கூறி பரிசு தொகையை முழுமையாக தங்களுக்கே சேர வேண்டும் என்றனர். அதனால் தாங்களே இவர்கள் செய்த சாதனையை கேட்டு விசாரித்து பொற்கிழியை யாருக்கு கொடுப்பது என்று சரியான தீர்ப்பளிக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார் அந்த பஞ்சாயத்து தலைவர். அரசியார் அந்நால்வரையும் பார்த்தார். ஒவ்வொருவராக உங்கள் சாதனையை சொல்லுங்கள் என்று ஆணையிட்டார். முதலில் முருகேசன் என்பவர் தம் சாதனையை சொல்லத் தொடங்கினார். நான் ஒரு வியாபாரி, மளிகை கடை வைத்துள்ளேன். வியாபாரத்தில் முழு கவனத்தோடு ஈடுபட்டிருந்த போது சிறுமி ஒருத்தி ஒரு நாள் என் கடைக்கு வந்தாள். கடையில் சில பொருட்களை வாங்கினாள். நான் வேலையில் மும்முரமாக இருப்பதை கவனித்துவிட்டு பணம் கொடுக்காமல் நழுவ பார்த்தாள். அப்போது தெருவில் வந்த மாடு அவளை ஆவேசமாக முட்டுவதற்கு போனது. நான் பயந்து சென்று அவளை காப்பாற்றினேன். இத்தனைக்கும் அவள் தந்தைக்கும் எனக்கும் நிலத்தகராறு உண்டு. அடிதடி வரை கூட போய்விட்டோம். அப்படி இருந்தும் அவளை நான் காப்பாற்றினேன். அதை கண்ட ஊர் மக்கள் எல்லாரும் என்னை பாராட்டினார்கள். என் உயிரை காப்பாற்றியது, அதுவும் பகைவனின் மகளை காப்பாற்றியது பெரிய சாதனை இல்லையா? அதனால்தான் பொற்கிழியை எனக்கே கொடுக்க வேண்டும் என்கிறேன் என்று சொன்னார் முருகேசன். இரண்டாவதாக கண்ணன். கண்ணன் என்பவர் தம் சாதனையை சொல்லலானார். நான் ஒரு கவிஞன். பல பாடல்களும் கவிதைகளும் இயற்றியுள்ளேன். ஒரே இரவில் உலகம் வியக்கும்படியாக 100 செயல்களை கொண்ட ஆனந்த வாழ்வு என்ற காவியத்தை படைத்துள்ளேன். மக்கள் எல்லாரும் அதை விரும்பி படிக்கிறார்கள். ஒரே இரவில் இப்படி ஒரு காவியத்தை படித்ததோ ஒரு இலக்கிய சாதனை அல்லவா? எனவே பொற்கிழி பெற முற்றிலும் தகுதி உள்ளவன் நான் ஒருவனே. இவ்வாறு தன்னிலை விளக்கம் அளித்தார் கவிஞர். அடுத்ததாக 3வது ஆள் கல்தச்சர் கந்தசாமி. அவர் தம் சாதனையை பற்றி சொல்ல தொடங்கினார். கரடு முரடான பாறையையும் வெட்டி கொண்டு வந்து அழகிய சிலையாகவும் எழிலான தூண்களாகவும் செய்யும் கல்தச்சன் நான். சிற்றுளியை கையில் எடுத்தால் போதும், அது பேசும், பாடும், நடனமாடும். பாறையை குடைந்து குடைவரை கோயில்களும் மண்டபங்களும் செய்துள்ளேன். நான் செதுக்கிய குகை கோவிலை கண்டு வியந்து பாராட்டாதவர்களே இல்லை. அது என் அரிய சாதனை. அதில் என்னை வெல்ல எவரும் இல்லை. எனவே பொற்கிழியை எனக்கு கொடுப்பதே பொருத்தம் என்றார் கல்தச்சர் கந்தசாமி. நான்காவதாக முதியவர் ஒருவர் வந்தார். அவர் தனது சாதனை என்ன என சொல்லலானார். நான் ஒரு சாதாரண ஏழை விவசாயி. என் மூதாதையர் வழியில் எனக்கு கிடைத்த ஒரு காணி நிலத்தை நன்கு உழுது பயிரிட்டு பிழைத்து வருகிறேன். என் மனைவி காலமாகிவிட்டாள். என் மகளும் நானும் தான் வயலில் உழைத்து வாழ்க்கை நடத்துகிறோம். இருவரும் பாடுபட்டு வேலை செய்ததால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 3 மடங்கு விளைச்சல் கண்டுள்ளது. என் குடும்பத்திற்கு தேவையான நெல் போக மீதியை 10 குடும்பத்திற்கு விற்றேன். ஒரு காணி நிலத்தை கொண்டு 10 குடும்பத்தை காப்பாற்றியது என் சாதனை தானே என்று கேட்டார் முதியவர். மங்கையர்க்கரசி சற்று யோசித்தார். பிறகு தம் தீர்ப்பை கூறலானார். தன் உயிரையோ பகையையோ பொருட்படுத்தாமல் பாய்ந்து சென்று பகையாளி மகளை காப்பாற்றியது அரிய சாதனைதான். பகைவருக்கும் நட்பு பாராட்டுவது நமது பண்பாடு.
ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்றதும் சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் என்ற பாடல் வரிகளும் பண்பாட்டையே வெளிப்படுத்துகின்றன. எனவே பகைவரின் மகளை நீர் காப்பாற்றியது நமது பண்பாட்டுச் செயலே தவிர புதிய சாதனை ஏதுமில்லை. அடுத்து கவிஞர் ஒரே இரவில் 100 கவிதைகளை புனைந்து காவியம் படைத்துள்ளதாக சொன்னார். சோழ நாட்டில் இருந்த பெண் கவி ஒருவர் ஒரே இரவில் 1000 கவிதை புனைந்து காவியம் படித்தது பழைய செய்தி. எனவே ஒரே இரவில் நீர் 100 கவிதை புனைந்து காவியம் படித்ததை அரிய சாதனையாக ஏற்க முடியாது. அடுத்ததாக கல்தச்சர் பாறையை குடைந்து பார்ப்போர் வியக்கும் வகையில் குடைவரை கோயில் உருவாக்கியதை ஒரு சாதனையாக சொன்னால் மாமல்லபுர கோயில்களும் திருச்சி பல்லவர் கால கோயில்களும் அழகிய குடைவரை கோயில்களே. எனவே இவர் செய்தது புதுமையான சாதனை அன்று. 4வதாக முதிய விவசாயி நமது ஒரு காணி நிலத்தில் 3 மடங்கு நெல் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளார். உண்மையில் இது பெரிய சாதனைதான். எந்த அளவிற்கு பாடுபட்டு உழைத்திருந்தால் இந்த அளவு பலன் காண முடியும். அவரது உழைப்பால் மேலும் 10 குடும்பங்களுக்கு பயன் கிடைத்துள்ளது. விவசாயிகள் ஒவ்வொருவரும் இப்படி சாதனை செய்தால் நாட்டில் பஞ்சம் பசி இருக்காது, நோய் நொடி இருக்காது, வறுமையும் இருக்காது. எனவே பொற்கிழி பெற தகுதியானவர் இவர்தாம். இவருக்கே பொற்கிழியை வழங்க ஆணையிடுகின்றேன் என்று நேர்மை நிறைந்த தீர்ப்பை வழங்கினார் மங்கையர்க்கரசி. அவரது தீர்ப்பை கேட்டு மக்கள் எல்லாரும் அவரை வாழ்த்தினர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.